இந்த தூய்மை பணியாளர்கள் எங்க ஒத்துமை இல்லாட்டி எப்படிங்க நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுது. ஐயோ எனக்கு காலையில உணவு கொடுக்குறாங்க, தங்க வீடு கொடுக்குறாங்களாம், 10 லட்சம். ஏமா சொல்லுவாங்கம்மா, செய்வாங்களா? அதை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அவசர அவசரமா 4.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு வச்சுமா. அப்ப வாக்குறுதி சொன்னாரு 2021. இன்னைக்கு 2025, 26 எலெக்ஷன் முடிய போகுது. இந்த தேர்தலே உங்களோட ஆட்சி காலமே முடிய போகுது. இப்போ இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க, செய்யறேன்னு சொல்றாங்க. 2021 சொன்னதே செய்யல, இப்ப சொல்றது செஞ்சிருவாங்களா அவங்க இன்னும் ஒரு 8 மாசத்துல? நீங்களும் கண்ணீர் விட்டு அழுகுறீங்க. அப்படியே இன்னைக்கு காலையில கொஞ்சம் அப்படியே சாப்பாடு வச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே எப்படித்தான் நீங்க தமிழ்நாடு தமிழனும் திருந்தவே மாட்டான் காலம் முழுக்க. அவன் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்க, நல்லா வாங்கிட்டு இந்த காலை விட்டுட்டு போயிரு. இன்னைக்கு சொல்றீங்க எனக்கு இது தருது, எனக்கு என்னது இந்த 10 லட்சம் வருது, சப்போஸ் எங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அப்படின்றீங்க. வீடு தருதுன்றீங்க, காலை உணவு தருதுன்றீங்க. இது தருதுமா, நீ அந்த வேலையில் இருந்தா தானே உனக்கு வர. ஒரு தனியார் கம்பெனிக்காரன் அவன் நாளைக்கு வேலையை விட்டு தூக்குனானா நீ தனியாளா போவ. அப்போ உனக்காக யார் நிப்பா?